चले वतन की ओर डाल के प्रेम की डोर। हम चले वतन की ओर डाल के प्रेम की डोर। बाबा खींच रहा है आज सहज ही अपनी। ஓம் சாந்தி 10-11-1983 அவ்வக்த பாப்தாதாவின் மகா வாக்கியம். தலைப்பு: முக்கியமான சகோதர சகோதரிகளின் மீட்டிங்கின் போது. இன்று அனைத்து சக்திகளின் கடலான தந்தை சக்தி சேனையை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரின் நெற்றியின் மத்தியில் திரிசூலம், அதாவது திருமூர்த்தி நினைவின் தெளிவான அடையாளம் தென்படுகிறது. சக்தியின் அடையாளமாக திரிசூலத்தை காண்பிக்கிறார்கள். எனவே நீங்கள் ஒவ்வொருவரும் திரிசூலம் வைத்திருக்கும் சக்தி சேனைதான் இல்லையா? பாப்தாதா மற்றும் நீங்கள். இந்த திரிமூர்த்தி எப்பொழுதும் தெளிவான ரூபத்தில் இருக்கிறதா, அல்லது சில நேரம் உள்ளடங்கி மற்றும் சில நேரம் வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறதா? பாப்தாதாவுடன் நானும் சிரேஷ்ட சக்திசாலி ஆத்மா என்ற இந்த நினைவும் இருக்கிறதா? இதே திரிமூர்த்தி நினைவின் மூலம் சக்தியில் சிவன் தென்படுவார். சில கோயில்களில் பாப்தாதாவின் இணைந்த நினைவு சின்னமான சிவலிங்கத்தின் கூடவே அந்த லிங்கத்தில் மனித உருவமும் காண்பிக்கிறார்கள். இது பாப்தாதாவின் இணைந்த நினைவு சின்னம். கூடவே சக்தியையும் காண்பிக்கிறார்கள். இந்த திருமூர்த்தி நினைவு சொரூப நிலை மூலம் சுலபமாகவே காட்சி அளிக்கும் மூர்த்தி ஆகிவிடுவீர்கள். இப்பொழுது சேவாதாரியாக, சொற்பொழிவு நிகழ்த்துபவராக, மாஸ்டர் ஆசிரியராக ஆகியிருக்கிறீர்கள். இப்பொழுது சாட்சாத் மூர்த்தி ஆக வேண்டும். சகஜ யோகி ஆகியிருக்கிறீர்கள். ஆனால் சிரேஷ்ட யோகி ஆக வேண்டும். தபஸ்வி ஆகியிருக்கிறீர்கள். இன்னும் மகா தபஸ்வி ஆக வேண்டும். இன்றைய நாட்களில் சேவை என்று கூறினாலும், தபஸ்யா என்று கூறினாலும், படிப்பு என்று கூறினாலும், முயற்சி செய்வது என்று கூறினாலும், தூய்மையின் எல்லை என்று கூறினாலும் அந்த அலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்திருக்கிறார்களா? சகஜ யோகியின் சகஜ வார்த்தையின் அலையில் சென்று கொண்டிருக்கிறது. ஆனால் இறுதி நேரத்திற்கு ஏற்றபடி தற்சமயம் மனித ஆத்மாக்களுக்கு வாய்மொழி மூலம் அல்ல, ஆனால் சிரேஷ்ட வைப்ரேஷன், சிரேஷ்ட வாயு மண்டலம் மூலம் சுலபமாக சாட்சாத்காரம் ஆகிவிட வேண்டும் என்ற இதன் அவசியம் இருக்கிறது. அனுபவம் சாட்சாத்காரத்திற்கு சமமானது. பேசுபவர்களோ அதிகமாக இருக்கிறார்கள். யாருக்கு நீங்கள் கூறுகிறீர்களோ அவர்களும் மற்றவர்களுக்கு கூறுவதில் குறைந்தவர்கள் அல்ல. ஆனால் சாட்சாத்காரம் செய்வதில் குறை இருக்கிறது. அதை செய்விக்க முடியாதா? இதுதான் விசேஷம், இதுதான் புதுமை, இதுதான் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களின் சித்தி, அதாவது வெற்றி. இதே விசேஷத்தை மேடையில் கொண்டு வாருங்கள். இதே விசேஷத்தின் ஆதாரத்தில் அனைவரும் நாங்கள் பார்த்தோம், நாங்கள் அடைந்தோம்
என்று வர்ணனை செய்வார்கள். நாங்கள் மட்டும் இல்லை, ஆனால் சாட்சாத் தந்தையின் அனுபவம் செய்தோம். இந்த சகோதரன் அல்லது இந்த சகோதரி பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்ற இந்த அனுபவம் இல்லை. ஆனால் இவர்கள் மூலமாகவே ஏதோ ஒரு ஆன்மீக சக்தி பேசிக்கொண்டிருந்தது. எப்படி தொடக்கத்தில் பிரம்மாவிற்கு விசேஷ சக்தியின் சாட்சாத்காரமானது என்றால் அவர் என்ன கூறினார்? யார் இவர்? இது என்ன என்று கூறினார். அதே மாதிரி கேட்பவர்களுக்கு இவர் யாராக இருந்தார் என்ற அனுபவம் ஆக வேண்டும். பேசும் ஞான பாயிண்ட்களை மட்டும் கேட்க வேண்டாம், ஆனால் நெற்றியின் மத்தியில் ஒளி புள்ளி தென்பட வேண்டும். இந்த புதுமைதான் அனைவரின் தெரிந்து கொள்வதின் கண்ணை திறக்கும். இப்பொழுது தெரிந்து கொள்வதின் கண் திறக்கவில்லை. இப்பொழுதோ உங்களையும் மற்றவர்களின் வரிசையில் கொண்டு வருகிறார்கள். எப்படி பிற இயக்கங்கள் இருக்கின்றனவோ அதேபோல் இவர்களும் இருக்கிறார்கள். எப்படி அவர்கள் கூறுகிறார்களோ அதேபோல் இவர்களும் கூறுகிறார்கள். இவர்களும் செய்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். ஆனால் யாரை நான் அழைத்து கொண்டிருந்தேனோ, யாருக்காக நான் காத்து கொண்டிருந்தேனோ அவர் இவரேதான் என்று இந்த அனுபவத்தின் அவசியம் இப்பொழுது இருக்கிறது. இதற்கான வழி ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றம் செய்யுங்கள். சகஜ யோகியின் அலையை மாற்றம் செய்யுங்கள். சகஜம் என்ற வார்த்தையை இல்லறத்தில் உபயோகிக்காதீர்கள், ஆனால் அனைத்து சித்தி சுரூபம் ஆவதில் உபயோகப்படுத்துங்கள். சிரேஷ்ட யோகியின் அலை, மகா தபஸ்வியின் அலை, காட்சி அளிப்பவர் ஆவதின் அலை, ஆன்மீகத்தின் அலை. இப்பொழுது இவற்றின் அவசியம் இருக்கிறது. இப்பொழுது இந்த பந்தயத்தை செய்யுங்கள். எத்தனை பேர்களுக்கு செய்து கொடுத்தீர்கள் என்ற இதுவோ 7 நாட்கள் பாடம் கொடுப்பவர்கள் செய்ய வேண்டிய வேலை. அவர்களும் இந்த செய்தியை கொடுக்க முடியும். ஆனால் இப்பொழுது எத்தனை பேர்களுக்கு எத்தனை செய்வித்தோம் என்ற இந்த பந்தயம் செய்யுங்கள். அனுபவம் செய்விக்க வேண்டும், அனுபவி ஆக்க வேண்டும். இந்த அலை இப்பொழுது நாலாபுறங்களிலும் இருக்க வேண்டும். புரிந்ததா? 84வது வருடம் வந்து கொண்டிருக்கிறது. 84 மணிகள் அணிந்து கொண்டிருக்கும் சக்தி பிரபலமானவர். அனைத்து தேவிகளுக்கும் மகிமை இருக்கிறது. 84வது வருடத்து மணியை அடிப்பீர்கள் தான் இல்லையா? அப்பொழுதுதான் 84 மணியின் வர்ணனை ஏற்படும். இப்பொழுது தொடக்கத்தில் இருந்து போல காட்சியளிக்கும் அலையை பரப்புங்கள். நீங்கள் சாட்சாத் தந்தை ஆகிவிட்டீர்கள் என்றால் சாட்சாத்காரம் தானாகவே ஆகிவிடும். இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் இப்பொழுது நாலாபுறங்களிலும் இந்த அலையை பரப்புங்கள். எப்படி மேலா நடத்துகிறார்கள் என்றால் அலையை பரப்புகிறார்கள் தான் இல்லையா? அதிகமான மேலா நடத்துகிறீர்கள். நிகழ்ச்சிகளும் அதிகமாக செய்திருக்கிறீர்கள். எப்பொழுது சந்திப்பு விழாவை கொண்டாடுங்கள். புது வருடத்திற்காக புதிய திட்டத்தை உருவாக்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அனைத்தையும் விட முதல் திட்டமாக தன்னை அனைத்து பலகீனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆக்குங்கள். அப்பொழுதுதான் சாட்சாத்காரம் ஆகும். ஒருவேளை இந்த மீட்டிங்கில் இந்த திட்டம் நடைமுறையில் வந்துவிட்டது என்றால் சேவை உங்களின் காலடியில் வந்து வணங்கும். இப்பொழுது பாப்தாதாவின் இந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டும். ஆசை இப்பொழுது நிறைவேறவில்லை. மீட்டிங் நடந்து விடுகிறது. பாப்தாதாவிடம் அனைவரின் சார்ட் இருக்கிறது தான் இல்லையா? மரியாதை வைத்திருக்கும் காரணத்தினால் மட்டும் பாப்தாதா அதை பற்றி கூறுவதில்லை. நல்லது, இன்றோ சந்திப்பதற்காக வந்திருக்கிறோம். சார்ட்டை பற்றி கூறுவதற்காக வரவில்லை. தாதியை பார்த்து, உங்களுடைய தோழி தீதி எங்கே இருக்கிறார்? கர்ப்பத்தில் இருக்கிறாரா? அப்போது தீதி சரீரத்தை விட்டிருந்தார். இருப்பதோ கர்ப்பத்தில்தான். ஆனால் இப்பொழுதும் சேவைக்காக சுற்று வந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது பிரம்மா பாபாவுடன் சாக்கார சொரூபத்தில் ஜெகத்தம்பாவிற்கு பிறகு துணையாக இருந்தார், அதேபோல் இப்பொழுதும் அவ்வக்த பிரம்மாவுடன் இருக்கிறார். சேவையில் உடன் இருப்பவரின் பங்கை செய்து கொண்டிருக்கிறார். கர்ம எந்திரியங்களின் பந்தனம் இருக்கிறது, ஆனால் விசேஷமாக சேவையின் பந்தனம் இருக்கிறது. எப்படி
யஜ்யத்தின் ஸ்தாபனையில் காரியங்களை முதலில் விசேஷ ரூபத்தில் ஜெகதம்பா கவனித்தார். ஜெகதம்பாவிற்கு பிறகு விசேஷமாக பொறுப்பில் இருக்கும் ரூபத்தில் இதே ஆத்மா தீதியின் பொறுப்பில் இருந்தது. துணைக்கு மற்றவர்களுக்கும் இருந்தார்கள். ஆனால் விசேஷமாக மேடையில் மற்றும் சாக்கார பிரம்மாவுடன் தன்னுடைய பங்கை செய்து கொண்டிருந்தார். இப்பொழுது பிரம்மபாபா மற்றும் தீதியின் இடையே ஆன்மீக உரையாடல், மனோரஞ்சனம், மன மகிழ்ச்சி மற்றும் சேவையின் விதவிதமான பங்கு நடந்து கொண்டிருக்கிறது. புது உலக ஸ்தாபனையிலும் விசேஷமாக பிரம்மா பாபாவுடன் சேர்ந்து நெருக்கமான ஆத்மாக்களுக்கும் இப்பொழுது மிக அதிகமான முக்கியமான பங்கு நடந்து கொண்டிருக்கிறது. எப்படி தீதி உடலில் இருக்கும்போது சேவையின் திட்டத்தை நடைமுறையில் கொண்டுவதற்கான ஊக்கம் உற்சாகம் கொடுப்பதற்கான விசேஷ சமஸ்காரம் அவரிடம் இருந்தது, அதேபோல் இப்பொழுதும் அதே சமஸ்காரம் புது உலக ஸ்தாபனை காரியம் செய்வதற்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறோம். குரூப்பிற்கு இன்னும் அதிவேகம் கொடுப்பதற்கான பங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தீதியினுடைய விசேஷமான வார்த்தைகள் நினைவில் இருக்கிறதா? ஊக்கம் உற்சாகத்தில் கொண்டுவதற்காக அவர் கூறிய விசேஷமான வார்த்தை என்னவாக இருந்தது? இன்னும் ஏதாவது புதியதாக செய்யுங்கள் என்ற இந்த வார்த்தை தான் எப்பொழுதுமே இருந்தது. இப்பொழுது என்ன நடந்து கொண்டிருக்கிறது? புதுமையாக என்ன கொண்டு வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அடிக்கடி கேட்பார். அதே போலவே அவ்வக்த பிரம்மா பாபாவுடன் அடிக்கடி இதே வார்த்தைகளால் ஆன்மீக உரையாடல் செய்கிறார். அட்வான்ஸ் பார்ட்டியிலும் ஊக்கம் உற்சாகம் கொண்டு வருகிறார். இதுவரை என்னென்ன செய்திருக்கிறீர்கள், என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அதே சமஸ்காரத்தை நடைமுறையில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். யாரையுமே உட்கார விடுவதில்லை தான், இல்லையா? அட்வான்ஸ் பார்ட்டியையும் இப்பொழுது மேடையில் கொண்டு வருவதற்கான அம்பை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கட்டுப்படுத்துபவரின் சமஸ்காரம் இருந்ததுதான், இல்லையா? இப்பொழுது அட்வான்ஸ் பார்ட்டியின் கண்ட்ரோலராக இருக்கிறார். இப்பொழுது சேவையின் சமஸ்காரம் வெளிப்படும் ரூபத்தில் இருக்கிறது. புரிந்ததா? இப்பொழுது தீதி எங்கே இருக்கிறார்? இப்பொழுதோ உலகை சுற்றி வந்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது சீட்டை எடுத்துக் கொள்வாரோ அப்பொழுது கூறுவோம். இப்பொழுது உங்களுக்கு சகயோகம் கொடுப்பதற்காக அவரும் மிக பெரிய திட்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுது காலதாமதம் ஆகாது. நல்லது. அந்த மாதிரி எப்பொழுதும் சிரேஷ்ட யோகி, எப்பொழுதும் மகான் தபஸ்வி மூர்த்தி, சாட்சாத் தந்தைக்கு சமமானவராகி சாட்சாத்காரத்தை செய்விக்கும் உலகின் நாலாபுறங்களிலும் நாங்கள் அடைந்தோம், நாங்கள் பார்த்தோம் என்ற இந்த பிராப்தியின் அலையை பரப்பக்கூடிய அந்த மாதிரி மகான் தபஸ்வி மூர்த்திகளுக்கு பாரதம் மற்றும் வெளிநாட்டின் அனைத்து அன்பிற்குரிய சேவையில் மூழ்கியிருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ். तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है नहीं बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।